In this video, we'll discuss about report writing. When it comes to writing a report on a quality improvement incident that is critical in nature, it is important to approach the task with thoroughness and attention to detail. Quality improvement க்கு report writing important ஆன ஒன்று. Report writing that முழுமையுடன் அணுகுவது and கவனம் செலுத்துவது எதுக்குன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து எசென்சியல். அதை வந்து முழுமையாக அணுகணும் அண்டு கவனம் செலுத்தணும். ஹியர் ஈஸியர் சஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரைட்டிங் சச் எ ரிப்போர்ட். எப்படிலாம் ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன். Provide a brief overview of that incident including date, time and location. So நேரம், தேதி, இடம் உட்பட சம்பவத்தின் சுருக்கமான கண்ணோட்டத்தை வழங்கவும். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து எப்போ நடந்தது, எந்த டேட்டு, எந்த டைம், எந்த இடத்துல அப்படிங்கிறத சுருக்கமான கண்ணோட்டத்துடன் வழங்கவும். Then describe that critical nature of that incident and it is potential impact on quality and patient safety. அதோட தன்மை, தரம், பேஷண்ட்டோட பாதுகாப்பு தொடர்பாக எல்லாருமே வந்து ஃப்ரீப்பாக எழுதியிருக்கணும். தென் ஸ்டேட் ஆஃப் பர்பஸ் of that report which is to analyze the incident and propose measure for improvement. இதோட பர்பஸ் சம்பவத்தை பகுப்பாய்வு செய்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்மொழிகிறது. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் அந்த சம்பவம் இன்சிடெண்ட் எப்போ நடந்தது, எந்த தேதி, எந்த இடம், அதெல்லாம் வந்து சுருக்கமாக எழுதியிருக்கணும். அதோட தன்மை என்ன, அதோட தரம் என்ன, பேஷண்ட்டோட பாதுகாப்பு தொடர்பாக எல்லாமே வந்து விவரிச்சிருக்கணும். தென் அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா சம்பவத்தை பகுப்பாய்வு செய்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்மொழிய வேண்டும். இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம எழுதியிருக்கணும். செகண்ட் ஒன் இஸ் இன்சிடென்ட் டிஸ்கிரிப்ஷன். சம்பவத்தை விரிவாக்கணும். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் டிஸ்கிரிப்ஷன். சம்பவத்தின் விளக்கம். Provide a detailed account of the incident including sequence of event leading up to it. சம்பவத்தின் விரிவான கணக்கை வழங்கவும் அதற்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளை வரிசையாகவும் விரிவுபடுத்தணும். ஸோ ஹியர் இன்க்ளூட் ரெலவெண்ட் contextual information such as individual involved, that equipment, process used and any contributing factors. இதில் வந்து யார் இன்வால்வ் ஆன நபர்கள், உபகரணம், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், செயல்திறன், காரணிகள், தற்செயலான தகவல்களை சேர்க்கவும். என்னென்ன நடந்ததுங்கிறதுல வந்து நம்ம வந்து பிரீஃபாக ரிப்போர்ட் ரைட்டிங்கில் தெரியப்படுத்தியிருக்கணும். Clear and objective language to describe that incident, focusing on the fact rather than personal opinion or interpretation. சம்பவத்தை விவரிக்க தெளிவான மற்றும் புறநிலை மொழியை பயன்படுத்தவும். தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் விளக்கங்களை விட உண்மையில் கவனம் செலுத்த வேணும். இங்கே வந்து உண்மையா நடந்தது என்னங்கிறத வந்து விவரிக்கணும், நம்மளோட தனிப்பட்ட கருத்தை செலுத்தாம. ஸோ யூஸ் கிளியர் அப்ஜெக்டிவ் லாங்குவேஜ் டு டிஸ்கிரைப் தட் இன்சிடென்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ஃபேக்ட் ரேதர் தென் பர்சனல் ஒப்பீனியன் ஆர் இன்டர்பிரட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனலைசிஸ் ஆஃப் ரூட் காசஸ். மூல காரணங்கள் என்னன்னு பகுப்பாய்வு செய்யணும். Conduct a systematic analysis to identify the root causes of that incident. மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பகுப்பாய்வு செய்து தெரியப்படுத்தணும். யூட்டிலைஸ் அப்ராப்ரியேட் டூல்ஸ். அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், மெத்தடாலஜிலாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா 5 whys ஆர் ஃபிஷ்போன் டயக்ராம் ஆர் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனலைசிஸ். 5 why அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மெஷின் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு why, ஏன். பெல்ட் வந்து புரோக்கன் ஆயிருச்சு, ஏன் இது பெல்ட் உடஞ்சது, why. இது வந்து ஓல்டு அண்ட் ஓன் அவுட். அதுக்கப்புறம் why
மெஷின் வந்து was not properly maintained. ஏன் மெயின்டைன் பண்ணல? why? Maintenance schedule was not followed. then why? ஏன் ஃபாலோ பண்ணல? there was a lack of training for maintenance personnel அப்படின்னு சொல்லிட்டு why அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும். அதுதான் வந்து 5y. நெக்ஸ்ட் வந்து that fish bone diagram அப்படிங்கிறப்ப அதோட ப்ராப்ளம் என்ன, அதில் வந்து என்னென்ன அந்த போன் ஃபிஷ்ல எப்படி போன் இருக்கோ அது மாதிரி பீப்புள், மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெஷர்மெண்ட், என்விரான்மெண்டல் ஃபேக்டர், தென் மெஷின் அண்ட் ப்ராசஸ், இது மாதிரி பை யூஸிங் திஸ் ஃபிஷ் டயக்ராம். தென் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனலைசிஸ், இந்த மெத்தட் மூலமாக வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணலாம். வாட் ஆர் த ரூட் காசஸ் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணலாம். தென் identify both immediate and underlying cause, considering factors such as human error, communication breakdown, equipment failure and system deficiency. மனித பிழைகள், தகவல் தொடர்பு முறிவுகள், உபகரண செயல் இழப்பு, தென் கணினி குறைபாடு போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு உடனடி மற்றும் அடிப்படை காரணங்களை கண்டறியவும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, வாட் ஆர் த இம்பாக்ட் அசஸ்மெண்ட்? evaluate that consequence and impact of that incident on the quality, patient safety and organizational process. தரம், பேஷண்டோட சேஃப்டி, நிறுவன செயல்முறைகள், சம்பவத்தின் விளைவுகள் அண்ட் தாக்கத்தை மதிப்பீடு செய்யணும். அசஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹார்ம் காசஸ் டு பேஷண்ட், ஸ்டாஃப் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர். நோயாளிகள், ஊழியர்கள் மற்றும் ஸ்டாக் ஹோல்டர் இவங்களுக்கு என்னென்ன தீங்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மதிப்பிடணும். தென் கன்சிடர் த பொட்டன்ஷியல் ஃபார் ரெக்கரன்ஸ் ஆர் த அக்கரன்ஸ் of similar incident if no action is taken. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழும் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொள்ளணும். உடனே இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும், இல்லாட்டி ஃபியூச்சரில் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இங்கே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தா, தரம், பேஷண்டோட சேஃப்டி, நிறுவன செயல்முறைகள், சம்பவத்தின் விளைவுகள், தாக்கத்தை மதிப்பீடு செய்யணும். இதில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா ஃபியூச்சரில் இதே மாதிரி சம்பவம் நிகழுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ லெசன் லேர்ன்டு, இந்த சம்பவத்து மூலமா என்ன வந்து லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வந்து சம்மரைஸ் பண்ணோம். சம்மரைஸ் தி கீ லெசன் லேர்ன்டு ஃப்ரம் தட் இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம். ஹைலைட் எனி இன்சைட் ஆர் நாலேஜ் கெயின்ட் தட் கேன் ஹெல்ப் ப்ரிவென்ட் சிமிலர் இன்சிடென்ட் இன் ஃபியூச்சர். அதில் வந்து முக்கியமான நிகழ்வு ஏதாவது நடந்திருந்தா அதை வந்து என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணியிருக்கணும். இன்சைட் ஆர் நாலேஜ் கெயின்டு தட் கேன், அதை நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தா ஃபியூச்சரில் அது மாதிரி வந்தால் நம்ம அதுக்கான ப்ரிவென்டிவ் மெத்தட் எடுக்க முடியும். தென் emphasize that the importance of organizational learning and continuous improvement. அதனால வந்து நான் ஆர்கனைசேஷன் வந்து கண்டினியூவஸ் லேர்ன் பண்ணி கண்டினியூவஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதை வந்து ஃபியூச்சரில் நடக்காமல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். Recommendation and improvement. Propose specific recommendation to address the root cause and prevent future incident. So specific recommendation என்ன நம்ம பண்ணலாம்னா டு அட்ரஸ் த ரூட் காஸ். ப்ரீவியஸ்லி எதனால அந்த இன்சிடென்ட் வந்தது அப்படிங்கிற மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா ஃபியூச்சரில் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ தட் ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் தர் பொட்டன்ஷியல் இம்பேக்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அது என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரொவைட் கிளியர் அண்டு ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். அதுக்காக வந்து நம்ம கிளியர் அண்டு ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஈச் ரெக்கமெண்டேஷன் இன்க்ளூடிங் responsible parties and timelines. Then monitoring and follow up. Outline a plan for monitoring the implementation of the recommendation and evaluating their effectiveness. பரிந்துரைகள் செயல்படுத்துவதை கண்காணிப்பதற்கு அவற்றின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் ஒரு திட்டத்தை கோடிட்டு காட்ட வேண்டும். பரிந்துரைகள் செயல்படுத்துவதை கண்காணிப்பதற்கும் அவற்றின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் ஒரு திட்டத்தை கோடிட்டு காட்ட வேண்டும். ஸ்பெசிஃபை கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆர்
metrics that can be used to measure progress. முன்னேற்றத்தை அளவிட பயன்படும் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் ஆர் அளவீடுகளை குறிப்பிடவும். Define a process for regular reviewing and updating the incident report and associated improvement effort. தொடர் மதிப்பாய்வு செய்து புதுப்பித்ததற்கான செயல்முறையை வரையறுக்கவும். So monitoring and follow up. தொடர்ந்து கண்காணிக்கணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். லாஸ்டா வந்து கன்க்ளூஷன். Summarize the main point discussed in that report, including that incident description, root cause, root assessment, lesson learned and recommendation. நம்ம என்ன அந்த ப்ராப்ளம் என்ன, இன்சிடெண்ட்டில் வந்து என்னென்ன தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தா அதை வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கணும். என்னென்ன பாயிண்ட் எல்லாம் வந்து சொல்லி பார்த்தா இன்சிடெண்ட் டிஸ்கிரிப்ஷன் எதனால் வந்தது, அதோட ரூட் காஸ் மூல காரணம் என்ன, இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதனால் விளைவு என்ன, லெசன் லேர்ன் அதனால் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன, ரெக்கமெண்டேஷன் என்ன, அதெல்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதியிருக்கணும். ரீஇன்ஃபோர்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் of proactive quality improvement and a culture of safety within that organization. So reinforce பண்றது மேம்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும். So reinforce that importance of proactive quality improvement and a culture of safety within that organization. Then last one is appendices. So include any supporting document or additional information that may be relevant to that incident or its analysis. This can include incident report, witness statement, data chart and other relevant material. ஸோ என்னதெல்லாம் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தட் மே ரிலவெண்ட் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி அதில் வந்து டாக்குமெண்ட்டாக நம்ம ரிப்போர்ட் ரைட்டிங்கில் அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். இது வந்து எப்படி ரிப்போர்ட் ரைட்டாக இருக்கலாம், இதில் என்னென்னலாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா தட் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட், விட்னஸோட ஸ்டேட்மெண்ட், டேட்டா சார்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் மெட்டீரியல் எல்லாமே. ஸோ ஏதாவது இன்சிடெண்ட் நடந்ததுன்னா அதை வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் ஃபார்மேட்டில் எழுதுகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன், இதில் வந்து ப்ரீஃப் ஓவர்வியூ ஆஃப் தட் இன்சிடெண்ட், எப்போ நடந்தது, எந்த டைமுக்கு நடந்தது, அது மாதிரி ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். தென் இன்சிடெண்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி நடந்ததுங்கிறது, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்டு, அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கணும். தென் கிளியர் லாங்குவேஜ், சிம்பிள் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்கணும். த அனலைசிஸ் ஆஃப் ரூட் காசஸ் அதை வந்து பை யூஸிங் 5 why ஆர் ஃபிக்ஸ் போன் டயக்ராம் அது மாதிரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இம்பேக்ட் அசஸ்மெண்ட், தென் இதில் வந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோம், ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ அப் பண்ணுறது. தென் ஃபைனலி கன்க்ளூஷன், தென் appendices இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.